வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கொடும் நன்னெறி பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இந்த நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோ சீக்கிரம் வெளியிட்டுருவோம். நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இந்திரம்மாவுக்கு ஈஸ்வரிமா வணக்கம். தூத்துக்குடி மத்திய அரசு செவிலியர் தேர்வுகள் எழுதி கடந்த 3 வருடமாக தோல்வி அடைகிறேன். எப்போது வெற்றி கிடைக்கும் ஐயான்னு கேட்டிருக்கிறீங்க. 19/6/1995 19/6/1995 பிறந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் 12:15 PM 12:15 PM. பிறந்த ஊர் தூத்துக்குடி. அம்மா உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மாதிபதி வலுவாக இருந்தால் தான் கண்டிப்பாக அரசு சார்ந்த துறையில் போக முடியும். குறிப்பாக மருத்துவ சார்ந்த துறையில் செவிலியராக போகணும் அப்படின்னா சனி குருவோட பார்வையில் இருக்கணும், செவ்வாய் வலுவாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி குருவுடைய பார்வையில் இருக்கிற காரணத்தினால, குரு இருக்கிறது 0 டிகிரியில் மீன ராசியில் இருக்கிறார். குரு விருச்சிகத்திலும் தன்னோட 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால நட்பு வீட்டு குருவை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்து சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக செவிலியர் சார்ந்த துறையில் கட்டாயம் போவீங்க. உங்களுக்கு புதன் புத்தி நடந்துகிட்ருக்கு. 14/6/2025 பிறகு தான் ரிசல்ட் வரும்பொழுது அரசு சார்ந்த துறையில் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைச்சு கொடுக்கும். தாராளமாக அரசு வேலைக்கு போவீங்க, செவிலியராக போவீங்க. காத்துருங்க, நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரவணகுமார் அஸ்வினி நட்சத்திரம், கடகராசி, பிறந்த இடம் கயத்தாறு, கடன் பிரச்சனை எப்போது, உடல் ஆரோக்கியம். சரவணகுமார் 16/3/1994 16/3/1994 பிறந்த நேரம் பொறுத்த வரைக்கும் 3:30 AM. நாங்கள் இந்த டைப் பண்ணுற அந்த நேரம் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காத்துருங்க. பிறந்த ஊர் கயத்தாறு. கயத்தாறு எங்கே இருக்குன்னு செல்வத்தில் கயத்தாறு. அந்த கயத்தாரை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்தது 31 வயசு வந்துட்டு. அஸ்வ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். மேச ராசியில் பிறந்திருக்கிறார். உங்களோட கேள்வி கடன் பிரச்சனை எப்போது தீர்வுன்னு கேட்டிருக்கிறீங்க. 6ஆம் இடம் யாருக்கும் வளர்க்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய மகர லக்கணத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி புதன். அந்த புதனை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தை தொட்டு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நிலையான கடன் எதுவும் இருக்காது, பயப்பட தேவையில்லை. சனி செவ்வாயோட தொடர்பில் புதன் இருக்குது, அதனால் நிரந்தரமான கடன் வராது. ஆனால் சந்திர தசையில் குரு புத்தி நடக்கிறதுனால சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு சமசுத்தம் பார்வையில் குரு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக கடன் பிரச்சனை தான். 9/5/2024 8/9/2025 வரைக்கும் பணம் சார்ந்த பொருளாதார முடக்கம் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தனகாரகன், புத்திரகாரகன். அந்த குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறது நல்லதல்ல. அப்படி வக்கரமாக இருக்கிற பட்சத்தில் பணம் சார்ந்த முடக்கம் அல்லது குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவு கட்டாயம் ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பின்னடைவு ஏற்படத்தான் செய்யும். இது தற்காலிக பிரச்சனையை தவிர நிரந்தர கடனோ இதனால் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, செக்கு கேஸு இதில் அலையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிங்கிற கிரகம் புதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் கொடூர பாவியில் சேர்ந்து நசுக்கப்பட்டிருக்கனால நிரந்தரமான எதிரியோ நிரந்தரமான கடனோ எப்போதுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஜெயக்குமார் வேலை எப்படி இருக்கும் சாமி, இந்தியாவில் வேலை பார்க்கலாமா? ஜெயக்குமார் இப்போ எந்த ஊரில் வேலை செய்கிறீங்கன்னு தெரியலையே, அதை போட்டிருக்கலாம்ல. 23/2/1993 நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு நல்லா கேட்குதாங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யாரோ ஒருத்தராச்சும் கமெண்ட் மூலமாக பதிவு செய்யுங்க. ஓகே, PM ஏன்னு போட்டுருக்கோம் 16:40. அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வயசு 32 வயசு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மீன ராசியில் பிறந்திருக்கிறார். 12ஆம் பாவத்தில், அதாவது காலபுருஷ ராசிங்கிறது மேசராசி. மேசராசிக்கு 12ஆம் இடம் தான் மீன வீடு. மீன வீட்டில் அளவுக்கு அதிகமான சுப கிரகங்கள் சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போது வெளிநாடு தாராளமாக போகலாம். இவரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சந்திரன், குரு மூன்றுமே மீன ராசிக்கு தொடர்பு இருக்கிறதுனால நீர் கிரகம் சந்திரன் தொடர்பு இருந்து சுக்கிரன் உச்சமாக இருந்து குருவும் பார்க்கறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிரந்தரமாக உண்டு, பயப்பட தேவையில்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வாழ்ந்து இருக்க முடியுமான்னு கேட்டுக்கிறீங்க.
உங்களுக்கு வரக்கூடிய 2025 10வது மாதத்துக்கு பிறகு 5/10/2025 பிறகு ராகு முடிஞ்சிடும். ராகு அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அந்நிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 5/10/2025 பிறகு குரு புத்தி நடக்கும் பொழுது தாராளமாக தாயகம் திரும்பலாம், தவறு கிடையாது. இந்திராமா உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு, நீங்கள் மீண்டும் மீண்டும் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி எப்போது திரும்ப நடக்கும்? கரூர் ஷேக் ஹமீத் உங்களுக்கும் பதில் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி போடாமல் இருக்கிறோம், காத்துருங்க. ஸ்ரீ சாய்ராம் இவர் ஜாதகத்தை தான் போனதெல்லாம் நாங்கள் தப்பாக போட்டோம், தவறாக நினச்சிட்டாங்க, மன்னிச்சிங்க. வேகமாக கமெண்ட்டை ஓடுனதுனால உங்களுக்கு தவறாக பதில் கொடுத்துட்டோம். 27 ஜனவரி மாதம் 1996. ஓகே, பிறந்த நேரம் 2:16. பிறந்த ஊர் தூத்துக்குடி. விஸ்வஸ்ரீ சாய்ராம். நான் போன விஸ்வேஸ்வரின்னு படிச்சுட்டேன், தவறாக நினச்சிக்காதீங்க. எப்போ கல்யாணம் நடக்கும், எப்படிப்பட்ட வரன் அமைன்னு கேட்டிருக்கிறீங்க. ஓகே, இப்போ அவர் பிறந்தது கேதசியில் பிறந்திருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேச ராசியில் பிறந்திருக்கிறாரு. லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் முதல் திருமண ஸ்தானம். இவரை பொறுத்தவரை லக்னத்தை பொறுத்த ரிஷப லக்னத்தில் பிறந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், சூரியனோடு சேர்ந்துருக்கிறார். ஆனால் அஸ்தாங்கம் அடையலை, பயப்பட தேவையில்லை. இப்போ ராகு நடந்துட்டு இருக்குது. 19/10/2025 பிறகு, ஏன்னா சந்திரசில ராகு புத்தி உங்களுக்கு நல்லதை செய்யாது. ஏன்னா சந்திரன் வெளிச்சமான கிரகம், ராகு இருள்தன்மை இருக்கக்கூடிய கிரகம், 2 எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாது. 19/10/2025 பிறகு குரு புத்தி நடக்கும் பொழுது, குரு 8ஆம் இடத்துல இருந்தால், 8ஆம் இடத்துல இல்லை, 8ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 7ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். 7ஆம் இடம் தான் முதல் திருமண ஸ்தானம், களத்திர ஸ்தானம். இந்த பாவத்தில் இருக்கிறார். 8வது ராசியில் இருக்கிற 7ஆவது பாவத்தில் இருக்கிறார். அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் வலுவாக ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால, எந்த பாவகத்தோட தொடர்பு இல்லாத ஒரு காரணத்தினால, குருவை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சமாக இருந்தது. தன்னோட தசா புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல காரியம் செஞ்சு தான் போவார். அதுலேயும் சந்திரன் அதிநட்பு கிரகம் குருவுக்கு. அதனால சந்திர திசையில் குரு புத்தி நடக்கும் பொழுது சந்திரனுக்கு 9ஆம் இடம் பாக்கிய தெரியும். ராசிக்கு 8ஆம் இடத்துல 8வது ராசியில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட 7வது பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை துணை அமையும். 19/10/2025 பிறகு திரும்ப முயற்சி எடுங்க. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க. அதிகாரமிக்க பெண்மணி வருவாங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முதல் திருமண ஸ்தானம் அதிபதி, அவர் சூரியனோட சேர்ந்திருந்தால் அதிகாரமிக்க பெண்மணின்னு புரிஞ்சுக்குங்க. ஷேக் ஹமீத் உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. ரேகா தொழில் அல்லது வேலை பார்ப்பது எது சிறந்தது? மன்னார்குடி ரேகா. பதினாறு 8/1991. 20,000 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால லைவ் வந்துட்டுருக்கோம். இயலாத மனிதர்களை பொறுத்தவரை தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, தவறு கிடையாது. எல்லா ஜோதிடர்களும் நிபுணத்துவம் பெற்ற ஜோதிடர்கள் கிடையாது. தன்னுடைய அனுபவத்தில் தான் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு. அப்படி எங்களோட அனுபவம் என்ன இருக்குதோ அதுதான் பதில் சொல்கிறோம். மற்ற ஜோசியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து கண்டிப்பாக இருக்கும். மன்னார்குடி சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க. துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வளர்பிறை சந்திரன் தான். லக்னத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல சூரியன் வலுவாக திக்பலமாக இருந்து சனியோட தொடர்பில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட, சனி இருக்கிற டிகிரி 8 டிகிரி, சூரியன் இருக்கிற டிகிரி 29 டிகிரி. அப்போது 21 டிகிரி தள்ளி தான் சூரியன் இருக்கிறதுனால சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம். வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். 20/4/2024 25/2/2027 வரைக்கும் உங்களுக்கு ராகு புத்தி நடக்கிறதுனால துலா லக்னத்திற்கு ராகு நல்லதே செய்வார். ஏன்னா துலா லக்னத்தோட அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிர அணியில் இருக்கக்கூடிய எல்லா தசா புத்தி நடந்தால் நல்லது செய்வார். அப்போ சுக்கிரனில் புதன் புத்தி நடந்தாலோ, சனி புத்தி நடந்தாலோ, ராகு புத்தி நடந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு மிக மேன்மை நல்ல பலன் மட்டுமே நடக்கும். அப்போ சுக்கிர தசையில்
ராகு புத்தி நடந்தாலும் சரி, சனி திசையில் ராகு புத்தி நடந்தாலும் சரி, ராகுவை பொறுத்தவரைக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால மிக மேன்மையாக நல்ல பலன் நடக்கும். ஏன்னா ராகுவை பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குருவோட பார்வையில் சுபரோட வீட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குருவுக்குள்ள செயல்படுவார். அப்போ உங்கள் எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து அதில் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க. சொந்த தொழில் செய்யலாம். எது சார்ந்த தொழில் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்போ சுற்றிட்டு இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இயந்திரத்தை வச்சு தொழில் செய்யக்கூடிய ஸ்டிச்சிங் யூனிட் போடலாம், அல்லது தையலகம் வச்சு நடத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா துணி, நூல், ஜவுளி, பெண்கள் விரும்பக்கூடிய அழகு ஆடம்பரத்தியான பொருள், அப்புறம் கண்ணாடி, ஆப்டிக்கல்ஸ், இது மாதிரி துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை ரேகா அம்மாவுக்கு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சாய்ராம் உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. ஹலோ சார் ஸ்ரீ ரித்திக். ஹமீத் உங்களுக்கு பதில் கொடுத்தா, ஹமீத் பதில் கொடுத்தாச்சு, ஹமீத் பதில் கொடுத்தாச்சு. ஜெகதீஷன் ஐயா வணக்கம். என் மகன் ஐஐடியில் எம்எஸ்சி இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறான். அவன் விரும்பும் துறையில் பணி அமையுமா? திரும்பவும் எப்போது செய்யலாம்? மதுரை 4/7/1997 4/7/1997 4/7/1997 11:19 AM 11:19 AM. ஏன் வெளியே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய டைம் தவறாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் மீண்டும் கமெண்ட்டில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். கரூரில் பிறந்துருக்கிறீங்க, கரூர் உங்கள் ஜாதகத்தை டிஸ்பிளேல வருது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. வயசு 27 வயசு அவருக்கு நடந்துட்டு இருக்குது. லக்னத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்க்குறார். லக்னம் கெட்டு விட்டது. ஆனால் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் 10ல் ஆட்சி வலுவாக இருக்கிறார். அமாவாசையில் பிறந்திருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் சனி திசை, சனி புத்தி வேலை செய்யாது. தவறாக நினச்சிக்காதீங்க. 10/12/2023 பிறகு 13/12/2026 வரைக்கும் சனி திசையில் சனி புத்தி நடக்கிறதுனால எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தும் தரப்படும். ஆனால் அதுக்கு பிறகு சாதகமாக முடியக்கூடிய புதன் புத்தி வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று திக்பலமாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால விருப்பப்பட்ட துறையில் போய் சாதிச்சே தீருவார். அதற்கு காத்திருக்க வேண்டிய காலம் 13/12/2026 வரைக்கும் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா போதும். அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகனார் மூலிமா உங்களுக்கு பெயர் கிடைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 11ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். குருவை பொறுத்தவரை சுக்கிரனை பார்க்குறார். அப்போ சொகுசான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தடுத்து யோக தசைகள் நடக்க போது சனி திசை, புதன் திசை, அப்புறம் கேது திசை, சுக்கிர திசை, இது எல்லாமே யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கிறனால அந்த உங்கள் மகனாருடைய ஒரு 76 வயசு வரைக்கும் மிக சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார். நல்லது. மகடேஸ்வரன் துலாம் ராசி. பொருளாதார முன்னேற்றம், சுய தொழில் அல்லது தனியார் வேலை. நன்றி மகடேஸ்வரன். போன டைம் உங்களுக்கு பதில் கொடுத்துருந்தோம். ஆனால் 1987 பிறந்த நேரம் 5:15 PM 17:15 ரயில்வே டைமுக்கு. பிறந்த ஊர் கூட கிடையாது மகடேஸ்வரன். பிறந்த ஊர் கூட கிடையாது. ஓகே மகடேஸ்வரன், உங்கள் ஜாதகம் வந்துச்சு பாருங்கள். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. துலா ராசியில் பிறந்திருக்கீங்க. சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. லக்னாதிபதி வலுவா சுக்கிரனோட குருவோட வீட்டில் இருக்கிறார். குருவோட சேர்ந்து ஒரு 7 டிகிரிக்குள்ள இருந்தால் சிவராஜ் யோகத்துக்கு ஒப்பான ஒரு செயல்பட உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறதுக்கு நீங்கள் தான் பயப்படுவீங்க. ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறைஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட 7ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். அதனால் தவறு கிடையாது. அதுவும் சூரியனும் குருவும் அதிநட்பு கிரகங்களாக இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைச்ச வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. ஆனால் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்த யாரானா சரி, சனி திசை, சனி புத்தி வரக்கூடாது. சனி திசை வந்தாவே தப்பு தான். அப்போ சிம்ம ராசிக்கு 6ஆம் இடங்கிறது, சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் சனியாக இருந்து அவர் 28/2/2017 தசை நடத்துகிறார். எப்போ வரைக்கும் தசை நடத்துவார்? 29/2/2036 வரைக்கும் தசை நடத்துவார். அப்போ இது வரைக்குமே கெடுபடாமல் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த சனி தசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி வந்தால் அந்த சூரியன், சந்திரன், செவ்வாயெல்லாம் உங்கள் அணியை சேர்ந்த ஒரு தசா புத்தியாக இருக்கலாம், நல்லதே செய்யும். அதனால் 20/2/2027 வரைக்கும் புது முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடாது, நஷ்டம் ஏற்படும். அதுக்கு பிறகு தான் மகடேஸ்வரன் ஜெயிக்க போகிறாரு. வாழ்த்துக்கள் மகடேஸ்வரன் சார். ஜெகதீசன் சார், நீங்கள் மீண்டும் போட்டுகிட்டே இருக்காதீங்க. உங்கள் மகனுக்கு பதில் கொடுத்தாச்சு. இந்திராமா உங்களுக்கு ஏற்கனவே பதிவு செஞ்சாச்சு.
ஜெகதீசன் சார் பதில் கொடுத்தாச்சு. ஷாஜகான் பிறந்த தேதி 21/8/1978 கொடுத்துருக்கீங்க. நல்லா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சையத் அலி ஃபாத்திமா போடுறது நல்லா இறைவனோட நடத்தை நல்லா இருப்பீங்க. ஆனால் என்னென்னா பிறந்த நேரம் இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காமிக்கிட்டோம். ஐஐடி கார்த்திக், நீங்கள் ஏற்கனவே போன தடவை பதில் கேட்டுட்டீங்க, ஒரு பதில் கொடுத்தாச்சு, இருந்தாலும் கேட்டிருக்கிறீங்க. கார்த்திக் 29/10/2002 29/10/2002 29/10/2002 17/10 தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறீங்க. சுக்கிரன் அஸ்தாங்கம் மற்றும் வக்கரமாக இருப்பதால் மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் மாரகாதிபதி என்பதாலும் அடுத்து வரும் சுக்கிரசை எவ்வாறு இருக்கும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜோதிடத்தில் நிறைய விதி விலக்குகள்லாம் இருக்குது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில்? ஆமாம், அஸ்தாங்கமாக இருக்கிறார். சரி, நல்லா புரிஞ்சுங்க. 2ஆம் இடம் 7ஆம் இடம் சர லக்னத்துக்கு மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட 2/7 சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்தால் மாரகத்தை செய்ய மாட்டார். உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறது அஸ்தாங்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் வலுவாக ஆட்சி பெற்றிருக்கிறார். புரிஞ்சுங்க. அப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கும் பொழுது, சூரியனோட அஸ்தாங்கமாக இருக்கும் பொழுது மாரகத்தை செய்ய மாட்டார், பாதகத்தை செய்ய மாட்டார். அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அம்சத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, அதிர்ப்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியோட வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார். தப்பெல்லாம் செய்ய மாட்டார். உங்களுக்கு சுக்கிரசை முழுமையாக யோகத்தை தரும். ஆனால் சுக்கிரனை பொறுத்தவரை எப்படி செயல்படுவார்னா சூரியனை போல செயல்படுவார். என்ன காரணம்னா சுக்கிரனை சூரியன் அஸ்தாங்கப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த சுக்கிரனோட பலன்கள் அத்தனை சூரியன் எடுத்துக்குவார். அப்போ சூரியன் இருக்கிற டிகிரி எத்தனை? 12. சுக்கிரன் இருக்கிற டிகிரி எத்தனை? 15. 3 டிகிரி வித்தியாசத்தில் சூரியன் சுக்கிரனை அஸ்தாங்கப்படுத்தி இருக்கிற காரணத்தினால இப்போ சூரியனுக்கு பலம் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும் பொழுது சூரியனை போல செயல்படுவார், சூரிய தசை நடக்கும் பொழுது சுக்கிரனை போல செயல்படுவார். அப்போ மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க? வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு, இந்த 4 பேர் நல்லதான் செய்வாங்க. அப்போ சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிரன் வக்கரமாக இருந்து ஆட்சியாக இருந்து அஸ்தாங்கத்தில் இருக்கும்போது தன்னோட பலத்தெல்லாம் சூரியன் இழந்த காரணத்தினால சூரிய தசை நடந்துச்சுன்னா மட்டும்தான் சுக்கிர தசை போல் வேலை செய்யும். ஆனால் சுக்கிர தசை நடக்கும் பொழுது இந்த 20 ஆண்டுகளும் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலன் தான் கொடுப்பார். அதனால் கெடுபலன் உங்களுக்கு எதுவும் கிடையாது. மாரகம் பாதகம் எல்லாம் மறந்துடுங்க. கெடுதலான விஷயத்தில் தயவு செஞ்சு கேட்காதீங்க. கார்த்திகா, மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் சார்? மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவரோட ஜாதகம் சேர்த்து அனுப்புங்கம்மா, கோச்சிக்காதீங்க. ஏன்னா தனி மனித ஜாதகத்தை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கோள் காட்ட முடியாது. இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெளிவாக கேளுங்க. என்ன காரணம்னா, ஒரு டாக்டர் போய் நிற்கிறீங்க, சார் என் உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணுங்கன்னா கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து நேரம் ஜாஸ்தியாகிடும். அப்போது இது ஒரு இலவசமாக ஒரு உண்மையானமே நன்றி உணர்வோடு செய்யக்கூடிய ஜோதிட லைவ் ப்ரோக்ராம். இந்த லைவ் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இல்லாதவங்க இயலாதவங்க முடியாதவங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக நன்றி உணர்வுக்காக 20,000 பேர்த்துக்கு கமெண்ட் கொடுக்காதனால குற்ற உணர்வுக்காக லைவுக்கு வந்திருக்குமே தவிர உண்மையாலுமே பெயர் புகழ் எடுக்கிறதுக்காக அல்ல. அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரத்துக்கு விட்டா ரத்தன சுருக்கமாக கேள்வி கேட்குறேங்கிற பேரில் அறகுறையான கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். மீண்டும் உங்களுக்கு பதில் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. சத்யராமன், சென்னை, நான் கோடீஸ்வரன் ஆவேனா? அரசு வேலை எப்போ ஐயா? நன்றிகள். ஓகே. சத்யராமன் 12/10/1989. கோடீஸ்வரன் ஆவேனா? நீங்கள் கோடீஸ்வரன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கொண்டு போய் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க. அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறத நம்புங்க. கோடீஸ்வரனை போல் நடந்துக்குங்க. செலவு பண்ணவும் மகிழ்ச்சியாக செலவு பண்ணுங்க. உங்கள்கிட்ட எப்பயுமே பணம் இருந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குங்க அப்படி இருங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாக பணம் உங்களை தேடி வரும். பணங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை பொறுத்து மாறும். ஈர்ப்பு சக்தியின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படும். ஜாதகம் வலுவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆசைப்பட்டால் தான் பணம் உங்களை தேடி வரும். சென்னையில் பிறந்திருக்கீங்க, ஒரு ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். 35 வயசு நடந்துட்டு இருக்குது. லக்னத்தில் கேது இருக்கிறார், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறார், வளர்வரை சந்திரன். அதனால தான் உங்களுக்கு அப்படி ஆசை வருது. எப்பயுமே இந்த லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை சிக்குவாங்க. 8ஆம் இடத்துல லக்னாதிபதி வலுவாக இருந்தால்
எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்க பணம் நம்மகிட்ட வந்துடாதா, அபரிமிதமான பணம் கிடைச்சிடாதா, கோடீஸ்வரனா மாறிட மாட்டேனா அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும். இல்லை கீழே நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு 5 பவுன் 10 பவுன் கீழே கிடந்துடாதா அப்படிங்கிற எண்ணம்லாம் கண்டிப்பாக தோணும். சரிங்களா? அதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கோவிச்சிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படுங்க. உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்ததிபதி பொறுத்த வரைக்கும் வலுவாக தான் இருக்கிறார். உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற புதனோட வீட்டில் இருந்து முயற்சி ஸ்தானாதிபதி புதன் ரொம்ப வலுவாக இருக்கிறனால கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவீங்க. உங்களோட முயற்சிகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனை நடந்தே தீரும். என்ன காரணம்? 2ஆம் இடம் தான் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த உச்சம் பெற்ற புதனோட வீட்டில் இருக்கிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆசைகள், விருப்பங்கள், எண்ணங்கள் நிறைவேறும். ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் தன் வீட்டை தானே பார்க்குறார். தனலாபாதிபதி வலுவாக இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக ஆசைகள் நிறைவேறும். ஆனால் 2035 வரைக்கும் சனி தசை நடந்துட்டுது. இப்போது சந்திரனுடைய கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி யாருன்னா அஷ்டமாதிபதி. அப்படி அஷ்டமாதிபதியாக இருக்கும் பொழுது தேவையில்லாத குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். நம்பர் 2 பிஸ்னஸ், பணங்கிற பேரில் சூதாடுறது, கேம் விளையாடுறது, லாட்ரி சீட் எடுத்து குவிக்கிறது, ஆன்லைன் நம்பியில் பணத்தை துளைக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்களையும் கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சனி திசையில் சுக்கிரன் புத்தி நடக்கிறதுனால பிற்காலத்தில் தான் உங்களுக்கு இது மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையுமே தவிர சனி திசை நடக்கும் நம்பாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2035 வரைக்கும் சனி தசா நடந்தாலும் சரி, 2030 வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். இது கிட்டத்தட்ட 6 வருஷம் அமைதியாக இருக்கும். 6 வருஷத்துக்கு பிறகு கடைசி 2 தசாபதிகள் நல்லபடியாக இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனை நிறைவேறும். இந்திராம பதில் கொடுத்தாச்சு. பொள்ளாச்சி 12/12/1992 போன டைமே கேள்வி கேட்டிருந்தீங்க, பதில் கொடுக்குறதுல உங்களை அனுப்பி வச்சு 12/12/1992. ரஜினி பிறந்த தேதி 11/52. பொள்ளாச்சியில் பிறந்திருக்கிறார். பொள்ளாச்சி. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நிறைய லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு விருப்பம் இருக்குது. உங்களோட விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, கும்ப ராசியில் பிறந்திருக்கிறீங்க. திருமணம் எப்போதும் நடக்கும் ஐயா. புதன் திசையில் சுக்கிர புத்தி 7/7/2023 7/5/2026 வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ராசி மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. 7ஆம் இடத்துல எந்த பாவகிரகம் கிடையாது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட 7ஆம் பாவத்தில் தான் குரு இருக்கிறார். எப்போதுமே கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவத்தில் இருந்தால் முதல் திருமண வாழ்க்கை திருப்தியை தராது. முதல் திருமணஸ்தானமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து சூரியன் ராகுவோடு ஒரு 2 டிகிரிக்குள்ள இருக்கும்போது கிரகண தோஷத்தில் இருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் காதல், முதல் திருமணம் அனைத்தும் தோல்வியில் முடியும். தவறாக நினச்சிக்காதீங்க. 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுத்து விதவையாக இருக்கக்கூடிய பொண்ணு, வாழாவட்டியாக இருக்கக்கூடிய பொண்ணு, அல்லது நிச்சயதார்த்த தரப்பட்ட பொண்ணு, இப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. தயவு செய்து முதல் திருமணம் தான் பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் முழுவதும் நீங்கள் காத்துக்கிட்டே தான் இருக்கணும். காரணம் என்னென்னா சுக்கிரன் தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுரத்தை கொடுக்குறவர். அவர் சனி கூட சேரக்கூடாது. சனி கூட சேர்றது தவறு. ஆட்சி பெற்ற சனியோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரை ராகுவோட கிரகண தோஷத்தில் இருக்கிறனாலையும் 11ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல வலுவாக 7ஆம் பாவத்தில் இருக்கிறனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணம் தான் முதல் வாழ்க்கை அமைங்கிறதுனால ஏற்கனவே திருமணமாக விவாகரத்தானவங்களை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யோசிச்சிங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். மகேஷ் ஜெகதீசன், உங்கள் மகனுக்கு பதில் சொல்லியாச்சு, அனுப்பிச்சுடாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி, கிருத்திகா பிறந்த நாள், திருமண நாள், குழந்தை பாக்கியம் பற்றி கூறவும். புதுச்சேரி 9/3/1988 9/3/1988. சார் உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். உங்கள் பெயர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி சார், உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். விசாக நட்சத்திரம் 2ஆம் மாதம் 37 வயசு உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அந்த குருவை பொறுத்தவரை வலுவாக தான் இருக்குது. சுக்கிரனோட சேர்ந்து வலுவாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5ஆம் இடத்துல சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. எப்போதுமே 5ஆம் இடம் தான் புத்திர பாக்கிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த 5ஆம் இடத்த
செவ்வாய் பார்க்கறது நல்லதாக இருந்தாலும் கூட அந்த 5ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்படி 8ஆம் இடத்துல மறைஞ்சா தாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திரகாரகன் குரு சுக்கிரனோட சேர்ந்து வலுவாக இருக்குன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் குறை எதுவும் உங்களுக்கு தெரியல. புதன் திசை செவ்வாய் புத்தி நடந்துட்டு ராகு புத்தி முடியணும், அப்புறம் தான் குரு புத்தி நடக்கும். 2027 உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு 39 வயசு ஆயிரும். அந்த பெண்ணுடைய ஜாதகம் 9/12/1991 9/12/1991 9/12/1991. நிறையா கமெண்ட் ஓடிட்டு இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச கமெண்ட் மட்டும்தான் பார்த்து பதில் கொடுத்துட்டு எது தவறாக நினச்சிட்டு இருக்காதிங்க. வருங்காலங்களில் தொடர்ச்சியாக நிறையா ப்ரோக்ராம் பண்ண போகிறதுனால எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இன்றைக்கி பிரபஞ்சம் யாருக்கு வழி விட்டுருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பதில் கிடைச்சிட்ருக்குது. எது தவறாக நினச்சிக்காதீங்க. கிருத்திகா அம்மா உங்களுடைய ஜாதகம் 9/12/1991 10:46 இரவு 22:46. ஓகே. உங்கள் மனைவி ஜாதகத்தை பொறுத்தவரை குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். அப்போ புத்திரகாரம் நல்லா தான் இருக்கிறார். புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்குது. எப்பயுமே அந்த தோஷம்னு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா, எந்த பாவத்துக்கு அதீதமான முறையில் கிரகத்தோட கதிர்வீச்சு வர்றதை தடுக்குதோ அது பேர் தோஷம்னு பேர். அப்போ ராகு 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம்னு எடுத்துக்காதீங்க. அங்கே கிடைக்கக்கூடிய விஷயம் தாமதமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா குரு தன் வீட்டை தானே மீண்டும் பார்க்குறாரு. அப்போ குழந்தை இல்லைன்னா சொல்ல முடியாது. மனைவிக்கும் ஜாதகம் வலுவாக தான் இருக்குது, உங்களுக்கு ஜாதகம் வலுவாக தான் இருக்குது. ஆனால் குழந்தை கிடைக்கிறதுக்கான தசா புத்தி இன்னும் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இந்த பொண்ணுக்கு ராகு தசையில் சுக்கிரன் புத்தி நடக்குது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் 8ஆம் இடம் கடுமையான மறைவு. அப்போ 12/12/2026 வரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டாம். 12/12/2026க்கு பிறகு நல்ல ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் சின்ன சின்ன நீர் திவலைகளுக்கு இது இருக்கும். அது இது ரிமூவ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குழந்தை பாக்கி கிடைச்சிடும். இயற்கையான முறையில் கருத்தரிச்சு குழந்தை கிடைக்கும். என்ன காரணம்னா குரு திக்பலமாக இந்த பொண்ணுக்கு இருக்கிறார். உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறார். இரண்டுமே சுப கிரகம். ஆனால் கட்டாயமாக குழந்தை பாக்கி கிடைச்சிடும். தவறாக நினச்சிக்காதீங்க. கமெண்ட்டு கொடுங்க. யாருக்கு பதில் கிடைக்குதோ அவங்க இன்றைக்கி பிரபஞ்சத்தினால் அனுமதிக்கப்பட்டவங்க நினச்சிக்கங்க. ஜோதிடம் மகா எளிமையான நுட்பமான சாஸ்திரம், ரொம்ப கடினமான சாஸ்திரம் அல்ல. அதனால் தவறாக நினச்சிக்க வேண்டாம். பிறந்த ஊர் சேலம். SA ஆங்கிலத்தில் யாரும் தயவு செஞ்சு கமெண்ட் கொடுக்காதீங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு ஆங்கில புலமை கிடையாது. 22/7/1992 சாயந்தரம் 4:50 பிறந்திருக்கிறார். சேலத்தில் பிறந்திருக்க. அரசு வேலை கிடைக்குமா? சிம்மாதிபதி வளர்த்துருந்தாலே அரசாங்க வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு சிம்மாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட சனி இருக்கிறது 22 டிகிரி, சூரியன் இருக்கிறது 6 டிகிரி. 22/6 கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் விலகி தான் சூரியன் இருக்கிறனால பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி சுக்கிரனோட பலத்தை அவரே எடுத்துக்கிறார். அப்போ சூரியன் வலுவாக இருக்கிறார். சிம்ம வீடு வலுவாக இருக்கணும். சிம்ம வீடு எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்ம வீடு குரு இருக்கிறார். அப்போ சிம்ம வீட்டில் குரு இருக்கிறனால சிம்மாதிபதி வலுவடைஞ்சு சிம்மமும் வலுவடைஞ்சு சூரியன் சுக்கிரன் அஸ்தாங்கப்படுத்தி வலுவாக இருக்கிறனால சூரிய திசை தற்போது நடக்கிறனால 22/1/2025 வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா உண்டு. வேலை ஏங்க தாமதமாயிட்டு இருக்கு அப்படின்னா சனியுடைய தாக்கம் சூரியனுக்கு 1% கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கை நாயகனாக இருக்கக்கூடிய சூரியனை சனி தொடர்பு கொள்ளும் பொழுது அசால்ட்டுத்தனம், மந்த புத்தி, சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும். படிப்பில் கவனத்தை செலுத்தி கடினமாக முயற்சி எடுத்து படிச்சிங்கன்னா உறுதி அரசனோட கிடைக்கும். பாலமுருகன் 5/3/1997 4/12 கடக லக்கணம். வேலை அமையல ஐயான்னு கேட்டிருக்கிறீங்க. அவயோக தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காதுங்க உங்களுக்கு. பாலமுருகன் 5/3/1997 5/3/1997 பிறந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் 4:12 PM. உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். உத்திரட நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. ஓகே. 28 வயசு உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. தட்சணம் நடக்கிறது ராகு சனி புத்தி நடக்குது. ஏங்க ராகுவும் இருள்கிறாங்க, சனி இருள்கிறாங்க, 2 இருட்டு சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு ரயில்வே ட்ராக்கு அடியில் இருக்கக்கூடிய பாலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாலம்னு வச்சுக்கோங்க. அந்த பாலத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. ஏற்கனவே அமாவாசை இருட்டு. அந்த பாலத்துக்குள்ள போகும் அது இருட்டு. அப்போ 2 இருட்டு சேர்ந்துச்சுன்னா இப்படி ஒரு விஷயத்த குற்றவனோட எந்த இடத்துல போய் முடிக்க முடியாதோ அது மாதிரி
ராகு திசையில் சனி புத்தி நடக்கும் பொழுது 28/6/2023 4/5/2026 வரைக்கும் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அதனால வேலை கிடைக்க மாட்டேங்குது. சனி கேதுவோட சேர்ந்து இருக்கிறார். இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட 8ஆம் பாவத்தில் தான் இருக்கிற. 8ஆம் இடங்கிறது அசிங்கம், கேவலம், வீண்பலி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால 2023 6லிருந்து 2026 5 வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நாங்கள் நல்லதாக சொல்கிறதுக்கு கிடையாது. தற்காலிகமாக என்ன வேலை கிடைக்குதோ அதை பாருங்கள். காரணம் சனி செவ்வாய் ஒருத்தர் பார்த்துக்க கூடாது. சனி செவ்வாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் 5 டிகிரியில் பார்த்துக்குது. அப்போ சனி பிறகு செவ்வாயோட பார்வையில் இருக்கும்போது கர்ம கொடூரமாக தசாபுத்தியில் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுப்பார். அதனால் 2023 6லிருந்து 2026 5 வரைக்கும் நிம்மதி இல்லாமல் சங்கடப்பட்டு வலிவேதனை அனுபவிச்சு நண்பர்கள் பிரிஞ்சு போய் பணம் சார்ந்த முடக்கத்தை அனுபவிச்சு தேவையில்லை கெட்ட பேர் எடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறவங்க கவனமாக இருங்க. சந்தோஷ் கேட்டிருக்கிறார், ஜோதிடர் எப்போ முழு நேரம் ஜோதிடர் ஆகுன்னு கேட்டிருக்கிறாரு. ஏங்க வயசு கம்மி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போராடுங்க, போராட வந்துடும். நாங்களாம் 23 வருஷம் சும்மா தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். 26/7/1994 நாங்கள் சும்மா பார்த்தது. இன்னொரு காரணம் இருக்குது. நிறையா ஜாதகம் கிடைச்சா நிறையா அனுபவம் கிடைக்கிறதுனால அப்படி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கூட நிறைய கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்களாம் தான் குருவாக இருக்கிறீங்க. ஆயிரக்கணக்கான கமெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஆயிரக்கணக்கான கமெண்ட்டில் இருந்தால் நிறைய விஷயத்தை நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஜோசியர் கோயம்புத்தூரில் இருக்கிறார். ஓகே, கோயம்புத்தூர். சில பேர் குரு புதனை பார்த்தா தான் ஜோதிடம் சொல்லுவாங்க. சனியை பார்த்து நிறைய பேர் ஜோதிடராக இருக்கிறாங்க. குரு உங்கள் ஜாதகத்தில் எங்கே பார்க்குது? புதனை பார்க்குது. புதன் ஆட்சியாக இருக்கிறார். கண்டிப்பாக முழு நேர ஜோதிடராக ஆவீர்கள். வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. சனி சார் சுக்கிரன் புத்தி நடந்துட்டு இருக்குது. சுக்கிரனுக்கு அடுத்து என்ன நடக்கும்? சுக்கிரன், சூரியன், சந்திரன். ஓகே, 27/10/2024 பிறகு முன் முயற்சிகள் ஜோதிடம் சார்ந்த துறையில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோதிடர் ஆகிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 4ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல குறுகிய இட மாற்றத்தில் உள்ளூர்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது தொழில் அமைச்சிங்க அப்படின்னா ஜோதிடம் சார்ந்த துறையில் பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்ததிபதி சனி வக்கரமாக இருந்து சுக்கிரனோட பார்வையில் இருக்கிறனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு புதனை பார்க்கறனாலையும் இந்த புதன் ஆட்சியாக இருக்கிறனாலையும் ஜோதிடம் சார்ந்த துறையில் கண்டிப்பாக சாதிச்சே தருவீங்க. அதில் முன்னேற்றம், வருமானம் இதெல்லாம் சனி திசையில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சேவையாக தான் செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரை சனி வலுவாக இருக்கும். ஆனால் சனியை பொறுத்தவரை ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட வக்கரமாக இருக்கிறதுனால சேவையாக செய்யுங்க. இங்கே லாபத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா லாபம் கிடைக்காம போயிடும், ஏமாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாம் மாறும். சரிங்களா? குழந்தை பிறந்த தேதி 2020 பிறகு குழந்தை நேரம் எப்படி இருக்கிறது? சனி திசை எப்படி இருக்குது? ஏங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஜாதகம் கேட்காதீங்க. 13 வயசுக்கு மேலே தான் ஒரு குழந்தைங்களோட கர்மம் வணங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு 21 வயசுக்கு அப்புறம் தான் முழுமையாக செயல்படும். இருந்தாலும் உங்களுடைய ஆசையெல்லாம் ஏன் நான் கெடுக்காட்டி? ஏன்னா குழந்தைங்க உங்களை சார்ந்து தான் இருக்கிறாங்க. நாற்காலிக்கு எப்படி 4 கால் முக்கியமோ அப்படி குழந்தைங்களோட ஜாதகத்தை போகும். அப்பா ஜாதகம் சேர்த்து தான் அனுப்பணும். தனி மனித ஜாதகத்தை அனுப்பக்கூடாது. குழந்தைங்களை பொறுத்தவரை பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்தால் தாய் தகப்பன் சிறப்பாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அமாவாசைக்கு அருகாமையில் இருந்தால் தாய் தகப்பன் போராடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் சந்திரனை பொறுத்தவரை சஷ்டாஷ்டகமாக இருக்கக்கூடாது. பிறந்த இடம் உடுமலை கோயம்புத்தூர் எல்லாம் பக்கம். ஓகே, குழந்தை பூச நட்சத்திரம் 2ஆம் மாதம் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்கான்றது. ஏங்க அஷ்டம சனிலாம் நம்பாதீங்க. 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 700 கோடி மக்களில் நல்லா புரிஞ்சுங்க, மொத்தமே 12 ராசி தான் இருக்குது. ஒரு ராசிக்கு அஷ்டம சனி, ஒரு ராசிக்கு கண்டக சனி, ஒரு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, ஒரு ராசிக்கு சந்திராஷ்டம சனி. இப்படி எல்லாத்தையும் கணக்கு போது 6 ராசி சரி இருக்காது. அப்போ 3 ராசிக்கு 7 சனி, ஒரு ராசிக்கு கண்டக சனி, ஒரு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, ஒரு ராசிக்கு அஷ்டம சனி. அப்போ 3 3 6 கிட்டத்தட்ட 700 கோடி மக்களில் சரிபாதியாக 350 கோடி மக்கள் கஷ்டப்படுவாங்க சொன்னால் இது நம்புற மாதிரியா இருக்குது. அதனால் அஷ்டம சனி பற்றிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. லக்னாதிபதி வளர்த்திருந்து சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனியோ 7 சனியாக இருந்தால் பாதிக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கடக ராசியாக இருந்து அந்த ராசி ஓரளவு வளர்பிறையிலிருந்து ஆட்சி பெற்று இருக்கிற காரணத்தினால எந்த ரூபத்திலையும் அஷ்டம சனி உங்கள் குழந்தையை பாதிக்காது, பெற்றவங்களையும் பாதிக்காது. சூரியன் சந்திரன் 2 வலுவாக தாங்க இருக்குது.
பெற்றவங்க நல்லா இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. சைனஸ் சார்ந்த சளி சார்ந்த தொந்தரவு மட்டும் இந்த குழந்தைக்கு இருக்கும். 3 மாதம் ஆன குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குறீங்க, என்ன சொல்கிறேன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. 1 வயசு ஆனாலும் ஏன் குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறாங்கன்னா, 1 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களை பொறுத்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. போனா கோச்சுக்கு ஈரோட்லேருந்து கேட்டிருக்கிறீங்க, குழந்தைங்க ஜாதகத்தை வச்சு 2வது குழந்தை கிடைக்குமா, முதல் குழந்தை கிடைக்குமா, தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது. தாய் தரப்பினோட பிறந்த தேதி பிறந்த நேரத்தை அனுப்புங்க. சார் ஜோதிடத்துறையில் முன்னேற ஜோதிடர் ஆவே நான் கண்டிப்பாக ஆயிரம் ஆல்ரெடி பதில் போட்டாச்சு. உடுமலைப்பேட்டை ஹேமமாலினி ஓடிக்கிட்டே இருக்குது. ஹேமமாலினி ஆதம்பாக்கம் எப்போது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்? ஹேமமாலினி 30/8/1997 1:20 மதியம். உங்கள் ஜாதகம் வந்துருச்சு பாருங்கள். வெளிநாட்டில் வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறீங்க. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபகிரக தொடர்பில் இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் கேது தசை நடந்துட்டு இருக்குதுமா. ராகு கேது தசையை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகள் சரராசியில் இருக்கக்கூடாது. சரராசியில் இருக்கும், ஸ்திர ராசியில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்திர ராசியில் தான் இருக்குது. அதனால் 11/5/2025 வரைக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. அதுக்கு பிறகு 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற காரணத்தினால வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கும். வெளிநாடு தாராளமாக போகலாம். 11/5/2025 வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கான அமைப்பு கிடையாது. வெளிநாடு போனாலும் கூட நிரந்தரமாக அங்கே தங்க மாட்டீங்க. 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்து மீண்டும் தாயகம் திரும்பிடுவீங்க. சிவந்திகா 7/12/2016 9:51 எந்த ஒரு பதில் கேள்வியுமே கேட்கல. கரூர் பிறந்த தேதி என்னமோ கொக்கட்டைல் பேட்டன் போட்டிருக்கிறாரு. ஆனால் பிறந்த தேதி இருக்குது, பிறந்த நேரம் இல்லை. 1923 பிறந்திருக்கிறாரு. பிரியாமா பிறந்த தேதி இருக்குது, ஆனால் தவறான தேதி கொடுத்துருக்கீங்க. 2000 போட்டிருக்கீங்க, கரெக்டாக போடுங்க. அதுக்கு பிறகு அகிலா 12/7/1996. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி நாகர்கள் கடந்த 5 வருடங்களாக படித்துக் கொண்டு இருக்கும் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா? சிம்மாதிபதி வளர்த்துருக்கணும் பாருங்கள். சிம்மத்தையும் குரு பார்க்குறார். தனுசுல இருக்கக்கூடிய குரு வக்கரமாக இருந்தாலும் கூட சிம்மத்தை பார்க்குறார் தன்னோட 9வது பார்வையினால். சிம்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்குறார். குரு இருக்கிறது 18 டிகிரி, சூரியன் இருக்கிறது 26 டிகிரி. 26ல் 18 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 8 டிகிரியில் சூரியனை பார்க்கறதுனாலையும், அதே மாதிரி சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும், சிம்மாதிபதியாக இருக்கக்கூடிய சிம்மத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியை குரு பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை 100% கிடைக்கும். ஆனால் ராகுதசை நடந்துட்டு இருக்கு. ராகுதசை உங்களோட எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகளை பூர்த்தி பண்ணாது. காரணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் கடக லக்கண அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திரன். இந்த சந்திரனுக்கு பகை கிரகம் யாருன்னா ராகு கேது தான். அப்போ ராகு கேது தசாநாத் புத்தி நடக்கும் பொழுது உங்களோட எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறாது. 19/17/9/2026 பிறகு ராகு தசை முடிஞ்சு குரு தசை நடக்கும் பொழுது குரு சூரியனை பார்க்கறனாலையும் சிம்மத்தை பார்க்கறனாலையும் 100% அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏன் தாமதமாகணும்னு சொல்லிடுறேன், அதை மட்டும் புரிஞ்சுங்க. சந்திரன்னா மனம். சந்திரனை சனி பார்க்கக்கூடாது. சனி இருக்கிறது 13 டிகிரி, சந்திரன் இருக்கிறது 16 டிகிரி. 3 டிகிரி பார்வையில் சந்திரனை பார்க்கறனால உங்களோட எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அத்தனையும் தாமதமாக நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்த நபர் அழகர். பிறந்த நேரத்தை கொடுத்துருக்கீங்க, பிறந்த நேரத்தை கொடுத்துருக்கீங்க, பிறந்த தேதி கொடுக்கல. மகேஷ் 2026 பிறந்த குழந்தைக்கு தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிரியாமா உங்களுக்கு இப்போ மாற்றி போடுங்க. ஹேமமாலினி உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. ஹேமமாலினி உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. அரசு வேலை கிடைக்குமா? மேவிதா பிக்கு அனுஷ்யா நாகர்கோயில் 7/11/1993 பிறந்த நேரம் 3:58 PM 15:58 PM. ஹேமலதான ஒரு அம்மா கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் கமெண்ட்டில் எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பதில் போட்டிருக்காங்கன்னு தெரியல. அனுஷ்யா உண்மையான பேர். நாகர்கோயில் அரசு வேலை கிடைக்குமா? ஜாதகம் வந்துருச்சுன்னா ஆயுள் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கடக ராசியில் பிறந்திருக்கிறீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் அதே வீட்டில் இருக்கிறார்.
எல்லாமே 8வது ராசியில் இருந்தாலும் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு கிரகம் நீச்சமாகி வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியாக உச்சமாக இருந்தாங்களோ நீச்சபங்க ராஜயோகங்கிற அடிப்படையில் சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு சுக்கிர சனி புத்தி நடந்துட்டு இருக்குமா? தற்போது அரசு வேலை கிடையாது. 70% அரசு வேலைக்கான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்குது. காரணம், சூரியனை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருந்தவங்க வீடு கொடுத்த சுக்கிரன் அதே இடத்துல இருக்கிறனால, ஆட்சியாக இருக்கிறனாலையும், அந்த சுக்கிரன் குருவோட சேர்ந்து இருக்கிறனாலையும், சூரியனோட தொடர்பில் இருக்கிறனாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறார். சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். அரசு வேலை கிடைக்கும். சுக்கிரசை முடிகிறதுக்குள்ள 2029 வரைக்கும் உங்களுக்கு அரசு வேலைக்கான அமைப்பு சிறப்பாக இருக்குமா? ஆனால் தற்போது சனி பற்றி நடக்கிறதுனால சனி மந்த குணம் இருக்கக்கூடியவர், இருத்தன்மையான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால 16/2/2022 பிறகு 18/4/2025 வரைக்கும் அரசு வேலை உங்களுக்கு கிடையாது. அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கட்டாயமாக புதன் புத்தியிலிருந்து உண்டு. அதனால் சுக்கிரசில புதன் புத்தியில் எதிர்பாருங்க. ஏன்னா சுக்கிரன், புதன், குரு, சூரியன் இவங்க எல்லாருமே 8வது ராசியில் 7ஆம் பாவத்தில் இருக்காங்க. புரிஞ்சுக்கங்க. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 70% வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஹேமமானமாக பதில் கொடுத்தாச்சு. 2வது திருநாளுக்கு எப்படி இருக்கும்? செந்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து போன தடவையே நான் பதில் கொடுத்துட்டோம். அந்த பதில் இன்னும் வீடியோவாக இருக்கு, எனக்கு கையில் வரல. சோலை ராஜா இப்போது தொழில்நுட்பம் கடன் தீரும், சொல்ல முடியாத கஷ்டத்தில் உள்ளேன், நல்ல வேலை இருந்து உபதொழிலாக கடன் சிக்கிக்கொண்டேன். உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. கோபிநாத் உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. செந்தில் 2வது திருநாளுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு வீடியோ வெளியே வரல. சரி, பரவாயில்ல. வாய்ஸ் கேட்கலன்னாலும் சரி. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நாங்கள் ரெக்கார்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க. அந்த ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பதிவிட்டுருவோம். ஓகே, சரி, தவறாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ இப்போ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் எந்த பிரச்சனையெல்லாம் பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லோரும் சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி.